ரசிகர்களுக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய அஜித்தே இப்படி செய்யலாமா? சர்ச்சையில் சிக்கிய விடாமுயற்சி டீசர். அஜித்துக்கு வியாழக்கிழமை சென்டிமெண்ட் என்பது நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. இடையில் இந்த சென்டிமெண்ட்டை விட்டு வைத்திருந்த நிலையில் மீண்டும் அஜித் வியாழக்கிழமை சென்டிமெண்ட்டை கையில் எடுத்து விடாமுயற்சி டீசரை வியாழக்கிழமை வெளியிட்டுள்ளார் நடிகர் அஜித். குறிப்பாக அஜித் நடிப்பில் வெளியாக இருக்கும் விடாமுயற்சி படத்தின் டீசர் எந்த ஒரு பரபரப்பு முன்னறிவிப்பும் இல்லாமல் வெளியாகி ரசிகர்களின் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ரசிகர்கள் கொண்டாடி வருவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் விடாமுயற்சி படத்தின் டீசர் வெளியான நிலையில் சில சர்ச்சைகளிலும் சிக்கியுள்ளது. எந்த ஒரு பில்டப்பும் இல்லாமல் இரவு 7 மணிக்கு விடாமுயற்சியின் டீசர் வெளியாகும் என்ற ஒரு தகவல் வெளியானது. ஆனால் கடைசியாக 11/8க்கு விடாமுயற்சியின் டீசர் வெளியிடப்பட்டதின் பின்னணியில் நிச்சயம் ஒரு ஆருடம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. 11/8 என்பது எண் கணித அடிப்படையில் கூட இந்த ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கலாம். இந்த நிலையில் அஜித் தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக அடைவதற்கு அந்த இடத்தை தொடர்வதற்கும் நிச்சயம் அஜித்தின் திறமையாலும் உழைப்பாலும் அந்த இடத்திற்கு வந்தார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்படி திறமையால் மிகப்பெரிய உயரத்திற்கு வந்த அஜித் இன்னும் ஜோஷியத்தை நம்பி இருக்கிறாரே என்று சமீபத்தில் விடாமுயற்சியின் டீசர் 11/8க்கு வெளியானதை வைத்து அஜித்தை விமர்சனம் செய்து வருகிறார்கள் கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள். அதாவது தன் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவர்தான் வேறு ஒருவர் மீதும் வேறொன்று மீதும் நம்பிக்கை வைப்பார் என அஜித் என்கின்ற தீவிர கடவுள் பக்தரை விமர்சிக்கும் கடவுள் மறுப்பாளர்கள், அஜித்துக்கு தன் மீது நம்பிக்கை இருந்தால் வேறு எதன் மீதும் நம்பிக்கையை வைக்க மாட்டார். இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம், இந்த படம் தோல்வியடைந்தாலும் தான் காரணம் என்று துணிந்து அஜித் போன்றவர்கள் செயல்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு அஜித் எண்களை நம்புவதெல்லாம் வியப்பாக உள்ளது என தெரிவிக்கும் கடவுள் மறுப்பாளர்கள், காரணம் அஜித்தை பல லட்சம் மக்கள் பின்தொடர்கிறார்கள். குறிப்பாக அஜித்தை முன்மாதிரியாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் அஜித்தை பின்பற்றுகிறவர்களால் முன்னுதாரணமாக இருக்க வேண்டியதை விட்டுவிட்டு இன்னும் எண் கணித எண்ணை பின்பற்றாமல் நான் உழைத்தேன், இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று அவர் ஒரு ரோல் மாடலாக இருக்கும்போது அஜித்தை பார்த்து விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னுக்கு வருவதற்கு பலரும் அவருடைய பாலிசியையும் பின்தொடர்வார்கள். ஆனால் எண் கணிதத்தை நம்பி 11/8க்கு தன்னுடைய விடாமுயற்சி டீசரை வெளியிட்டேன், அதனால் இந்த படம் வெற்றியடைந்தது என்றால் அஜித்தை பின்தொடர்பவர்களும் அவரை போன்று எண் கணிதத்தை நம்பிக்கொண்டு சோம்பேறி ஆகிவிட மாட்டார்களா என்று அஜித் விடாமுயற்சி டீசரை 11/8க்கு வெளியிட்டதை கடவுள் மறுப்பாளர்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள். அஜித்தின் இந்த செயல்பாடு இளைஞர்களின் நம்பிக்கையை குலைக்கிறது என்று அவர்கள் கடுமையான விமர்சனங்கள் வைப்பது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.